சரி சொல்லு. எனக்கு பதிலா இப்ப வேற ஒரு பொண்ணு வந்திருக்கா. சார் என்ன பேசுவீங்க? என்ன பேசியிருப்பேன்? கனவா நசமான கிள்ளி பார்த்துருப்பேன். அவகிட்ட என்னென்னலாம் பேசலான்னு ராத்திரி ஃபுல்லா தூங்காம பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணேன். அதெல்லாம் எடுத்து விட்டுருப்பேன். என்ன? நைட் ஃபுல்லா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணியா? இது என்ன ஐஏஎஸ் எக்ஸாமா? உங்களுக்கு தெரியாதுங்க, ஒரு ஆவரேஜ் பையனோட கஷ்டம். சோ அப்போ நைட் ஃபுல்லா ஒரு பொண்ணுக்காக ப்ரிப்பேர் பண்ணதுல நீ ஆபீஸ்க்கு லேட்டா வர அதானே? ஐயோ, நீங்க மறுபடியும் கேரக்டரை விட்டு வெளில வந்துடுறீங்க. ஆஃபீஸு அது இதுன்ட்டு. இப்போ நீங்க என் பாஸ் மித்ரா இல்ல, அதுக்குன்னு தாராவும் இல்ல. சரி, இந்த கேரக்டருக்கு பேர் வச்சிடலாம். உங்க பேர் பிரியா, நான் ராகுல். ஓகே? சரி ஓகே. ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன்னு சொன்னியே. சொல்லு ராகுல். சொல்றேங்க. ஆனா அப்புறம் இதை பத்தி பேசவும் கூடாது, யார்கிட்டயும் சொல்லவும் கூடாது, ஓகே. சிரிக்கவும் கூடாது. சிரிக்க மாட்டேன். பிரியா, நம்ம நாட்டோட நேஷனல் பேர்டா ஏன் மயிலை சூஸ் பண்ணாங்க தெரியுமா? ஏன்னா மயிலை விட அழகான நீ அந்த செலெக்ஷன் அப்ப பிறக்கவே இல்லை, அதான். ராகுல், நம்ம நேஷனல் ஃப்ளவரா லோட்டஸ் ஏன் சொல்றாங்கன்னு தெரியுமா? எதுக்கு? ஏன்னா அதை விட பெரிய பூவா நீங்க இப்ப பிறக்கவே இல்லைல்ல, அதனாலதான். மேடம், நீங்க சிரிப்பீங்களா? நீங்க சிரிச்சு பாக்குறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் மேடம். அப்புறம் எதுக்கு மேடம் எப்பவுமே ஆங்கிரி பேர்ட் மாதிரி மூஞ்சி வச்சு சுத்துறீங்க? கொஞ்சம் சிரிக்கலாம்ல? சரி, சிரிக்க வேண்டாம், உருன்னே இருங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை மேடம், எல்லா பசங்களும் சொல்ற விஷயம் தான், இருந்தாலும் நான் மனசார சொல்றேன் மேடம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீ உன் கேரக்டர்ல இருந்து வெளியில போயிட்ட. சிரிச்சது நான் இல்ல, பிரியா. அப்படி சரி.